ஹாய்! ரீசென்ட் டேஸ்ல ஹேர் கேர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேர் அப்படின்றது ஒண்ணும் இல்லங்க. நான் பெருசா வந்து அத டேமேஜ் பண்ணாம பார்த்துப்பேன் அவ்வளோதான். ஹேர போட்டு கட்டுறது இந்த மாரி பண்ண மாட்டேன். இந்த மாரி போடுவேன். இல்லன்னா முன்னாடி காமிச்ச கிளிப் மாரி போட்டிருப்பேன். குளிச்சுட்டு வந்ததுமே இந்த மாரி போட்டு டக்குன்னு நான் வந்து சிக்கு எடுக்க ஆரம்பிச்சுருவேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவுல நல்லா கேப் இருக்க மாரி பார்த்து சிக்கு எடுத்துருவேன். என்னோடது ரொம்ப சில்கியா இருக்கும். சீக்கிரம் டேமேஜ் ஆகுறது, கட் ஆகுறது வந்து நடக்குது. அதனால நான் வந்து சீக்கிரமா ரெடியாகி போறேன் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது, கண்டிப்பா அந்த டைம்ல நான் வந்து சிக் எடுத்து தலவாரி போமாட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரம் கட் ஆகுறதுனால, நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லங்க. அ கொண்ட போட்டு கிளம்பிருவோம். எப்போ பொறுமையா டைம் கிடைக்குதோ, அப்பதான் நான் வந்து சிக் எடுக்கிறது எல்லாமே பண்றேன். இப்ப ஆக்சுவலா மண்டே ஒரு ஃபங்ஷன் வரப்போகுது. அதுக்காக நான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண போறேன். இந்த சாரி தாங்க போடலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலா சுடி போடணும்னு நெனச்சேன். நம்ம மக்கள் வந்து விடல. ஹேர் கேருக்கு இந்த ஆயில் போடுங்க, சீக்கிரமா வளரும். இந்த சிரப் வந்து குடிங்க, சீக்கிரம் வளரும். அதெல்லாம் இல்லங்க. நம்ம இன்டேக் என்ன எடுக்கிறோமோ அதுதான். நம்ம ஹெல்தியா சாப்பிட்டுட்டு நெறைய வாட்டர் இன்டேக் இருந்தாவே, ஹேர் குரோத் வந்து நல்லாருக்கும். அதுதான் என்னோட தாட்டே. நான் பெருசா வந்து இத பண்ணேன், அத பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அதுவுமே பண்றதில்ல. அதுதான் உண்ம. அதனால தான் ப்ரமோஷன்ஸுமே அந்த மாரி வரும்போது நான் பண்றதில்லங்க. அது எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே சரி. வெயிட் லூஸ் பண்ணும்போது, டாண்ட்ரஃப் இருக்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமா இருந்ததுங்க. அது எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். சாரி என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இங்க இருந்தது ஒரே ஒரு ப்ளவுஸ் தான். கிரீன் கலர் ப்ளவுஸ் தான் இருந்தது. அதுக்கு மேட்சா என்ன சாரி மேட்ச் ஆகுமோ அந்த சாரி எடுத்துட்டு, இது ஆக்சுவலா அம்மாக்கு நான் வந்து ஏதோ பொங்கல் டைம்லயோ, தீபாவளி டைம்லயோ வாங்கி குடுத்தது தான். அதுதான் நான் வந்து இப்போ எடுத்து, சரி ஓகே இத கட்டிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கேன். கட்டும்போது நான் வந்து ஸ்ட்ரெய்ட்னர் அந்த மாரி பெருசா யூஸ் பண்ண மாட்டேங்க. கையிலேயே தான் அந்த நகத்தோட இதுலயே வச்சு இது பண்றது தான். ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அத பின் பண்ணிட்டு இந்த மாரி மடிச்சு வச்சோம் அப்டின்னா, அது சீக்கிரம் கலையாது. நம்ம எப்டி இருந்தாலும் நெக்ஸ்ட் டே போட தான் போறோம். அதனால நான் இந்த மாரி மடிச்சு வச்சுருவேன். பிரஜனுக்கு வந்துட்டு ஆக்சுவலா எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்துட்டு வரல. 1 வீக்ல க்யூர் ஆகிடும் அப்டின்னு நெனச்சு தான் நான் வந்தேன். இன்ஜுரி இந்த அளவுக்கு மோசமா போகும் அப்டின்னு நெனைக்கல. ஒரு 4 வீக்ஸ் கிட்ட ஆகப்போது நான் இங்க வந்து. சரி ஓகே அவருக்கு புது ட்ரெஸ்ஸே வாங்கிடலான்ட்டு, அவருக்கு ஒரு புது ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன். லைட் எல்லோ கலர்ல இருக்கும். ரொம்பவே லைட்டா தெரியுது வீடியோல. இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். எல்லோ வித் ப்ரவுன் கலர் பேண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ட்ரெஸ்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, வீடெலாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க. வீட்டுக்குள்ளலாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, வெளிய வாசல் வந்து கிளீன் பண்றாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசு. அதனால கொஞ்சம் ஆள் போட்டு தான் கிளீன் பண்ற மாரி இருந்தது. 2 பேரு ஆள் போட்டு, அவங்க ஃபுல்லா கிளீன் பண்ணி, எப்பவுமே சாணி போட்டு வந்து வழிச்சிருவாங்க. இந்த வீடு வந்து நான் 6த் படிக்கும்போது கட்டுன வீடு. அந்த டைம்ல என்ன அ டிசைன்ஸ் இருந்ததோ, அத வச்சு தான் பண்ணியிருக்காங்க. வெளியலாம் டைல்ஸ் போடுற இது எல்லாமே இப்ப தான் ரீசென்ட் டேஸ்ல வந்து வந்தது. முதல்லாம் வெளிய கார போடுறது இந்த மாரி தான் நம்ம பண்ணியிருப்போம். சிமெண்ட் தர தான் கீழ. அதனால வந்து நல்லா சாணி போட்டு ஃபுல்லா வழிச்சிருவாங்க. ஆக்சுவலா இத தனியா பண்ண முடியாது அம்மானால. அம்மா வந்து வீட்டுக்குள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிருவாங்க. வெளிய வந்து ஆள் போட்டு தான் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாமே போடுறதுக்காக தான் இந்த ஷெட் வந்து போட்டிருந்தோங்க. இந்த ஷெட் போடுறதுக்கே 1 1/2 லேக்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா ஒரு பெரிய ஷெட் மாரி இருக்கும். என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே அடிச்சிடலாம். பைக்லேருந்து எல்லாமே போட்டுறலாம். ஆனா வந்து தோட்டத்தில இருக்கீங்க அப்படின்னா, தோட்டத்து வீட்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னதான் நம்ம கிளீன் பண்ணி போட்டாலுமே, குப்பை இருக்க மாரியே தான் இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு எடுப்பாங்க, போவாங்க, வருவாங்க அந்த மாரி தான் இருக்கும். ஆ ஆக்சுவலா ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிளீன் பண்ணி வலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் போல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 11:30 அந்த மாதிரி. ஆனா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 6:00 கிட்ட ஆயிருச்சு. அவங்க ஈவினிங்கா தான் முடிச்சாங்க. நடுவுல நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெயின் ஆகுற மாரி இருந்தது. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் வந்து நான் பண்ணேன். பெயின் ஆகுற மாரி இருந்ததுனால நான் கிரிப் பேண்ட் வந்து போட்டுட்டு தாங்க இருக்கேன். ஆக்சுவலா பெயின் இருக்கு. நான் இருந்தாலுமே எக்சர்சைஸ் வந்து பண்றேன். அவங்க சொன்னது 2 எக்சர்சைஸ் சொன்னாங்க. அந்த 2மே பண்றேன். அது பண்ணும்போது நல்லாவே இன்ஃப்ளமேஷன் வந்து வருது. இருந்தாலுமே பரவால்ல சீக்கிரம் கியூர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கும் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலுமே அதிகமா வீங்குற மாரி தான் இருக்கு. இந்த ஒரு 10 டேஸ் பார்த்துட்டு கியூர் ஆகல அப்படின்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போணும். என்ன ஏதுன்றத நான் வந்து அப்டேட் பண்றேன்.
பெயின் வந்து நைட் தூங்கும்போது நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம கிரிப் பேண்ட் வந்து கழட்டிருவோம். அது இருக்கும்போது வந்து பெயின் வந்து கம்மியாக இருக்குது. அதை கழட்டி எடுக்கும்போது பயங்கர பெயின் ஆகுது. இது பார்த்தீங்களா, நான் வந்து 11:30க்கு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இது ஈவினிங் போல் ஆயிடுச்சு. அந்த இடத்த முடிச்சுட்டு வாசல் கிட்ட வரும்போதே 6:00 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது 6:00 ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ₹1000 ஆச்சு இவங்களுக்கு. க்ளீன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே. நம்ம வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணுறது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா ஆக்சுவலாக ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இப்போ எல்லாருமே டைல்ஸ் போட்டுறாங்க போல இருக்குது. டைல்ஸ் போட்டோன்னா ஒன்றுமே இல்லைங்க. சும்மா வாட்டரில் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சுது. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சாணி போட்டு வலிச்சு ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வந்து போடுறேன். அம்மா வீட்டோடது. ரொம்ப நான் 6th படிக்கும் போதுனா பழைய டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பழசாக இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சொதப்பல்லாம் இருந்தது. நம்ம வீடியோ வந்து பெருசாக மதிச்சு இவர் வந்து இந்த பாத்திரம் விற்கிறவர் வந்து வந்தார் ₹100 அப்படின்ட்டு. நம்ம ஏதோ வந்து லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாதிரி அவர் வீடியோக்கு வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாரு அவரோட பிஸ்னஸ்க்கு. அவர் வந்து நான் வீடியோ எடுக்கிறத நார்மலாக பார்த்துட்டு இருந்தார். சரி எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இருங்க நான் வந்து பேசுகிறேன், என்னை வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னார். பேசுங்க ஏதாவது. அதை கட் பண்ணுங்க, கட் பண்ணி இதை எடுத்து 100 ஏரியாவில் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. அன்னூரில் கேஜி ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஷாப் வந்து போட்டிருக்காங்களா. எதை எடுத்தாலும் ₹100 வந்து தருவோம் அப்படின்னு தான் அவர் வந்து 3 வீடியோவில் பேசியிருக்காரு. என்னையும் ஒரு ஆளாக மதித்து ஒருத்தங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. அந்த அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியே இருக்க சின்ன சின்ன செடிங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுங்க. எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக அப்படி இருந்தது. இந்த சாணி போட்டு வலிச்சது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராகிடுச்சு. மார்னிங் நான் வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது கமெண்ட் சொல்லணும், சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை பை, டேக் கேர்.